ஹலோ கைஸ், வெல்கம் டு பிராக்டிஸ் ஃபார் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்ல எக் ஃபர்ஸ்ட் வந்துச்சா, ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டிருப்போம். அவங்க சில ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. அவங்க எக்கு சொன்னாங்கன்னா எக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எக்கு வந்துச்சுன்னா அப்ப என் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அப்ப எக்கு இப்படி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப என் எப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம எக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஆன்சரே தெரியாது. இது வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்திருப்போம், அதுக்கு என்னதான் ஆன்சர்னு சொல்லி தலை பிச்சுக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ChatGPT நம்ம டேரக்டா கேட்டு இந்த ChatGPT என்ன ஆன்சர் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல அன்சால்வ்டா இருக்கிற ரொம்ப ஒரு ரெடிலா இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கேட்டு பார்க்கலாம். அது என்ன சொல்லுதோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த கொஸ்டின் தான். முதலில் வந்தது எது, முட்டையா இல்ல கோழியா? ஓகேங்களா? இப்போ டைரக்டா நம்ம ChatGPT போயிட்டு ChatGPT நம்ம ப்ராம்ப்ட் கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு அது என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு. ஓகேங்களா? முதலில் வந்தது கோழியா முட்டையா? ஓகேங்களா? அந்த கொஸ்டினை நம்ம போட்டு பார்க்கலாம். இது ஒரு பழமையான கேள்வின்னு சொல்லி அதுவே சொல்லுது. பழைய கொஸ்டின் சொல்லிடுச்சு. அறிவியல் பார்வையில் முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அது முதல்ல முட்டை தான் வந்துச்சுன்னு சொல்லுது. ஏனென்றால் கோழி என்ற இனத்திற்கு முன்னரே கோழியை போன்ற பறவை ஒன்று இருந்தது. கோழி வர்றதுக்கு முன்னாடியே கோழி போன்றே ஒரு பறவை இருந்ததாம். அந்த பறவை போட்ட முட்டையில் ஏற்பட்ட சிறிய மரபணு மாற்றத்தால் மியூட்டேஷன், அது பேர் மியூட்டேஷன் சொல்றாங்க, அது முதல் உண்மையான கோழி உருவானது. அதனாலதான் உண்மையான கோழி வந்து அதுல உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கோழி வரும் முன்பே முட்டை இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ChatGPT இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருச்சு. ஆக்சுவலி அதுதான் உண்மை. மேபி எக்ஸ், அதாவது கோழி போலவே நிறைய பறவைகள் அந்த டைம்ல இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு சின்ன ஜெனடிக் சேஞ்ச்னாலதான் இந்த கோழி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைம் டிராவல் அப்படின்றது பாசிபிளா? டைம் டிராவல் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல டைம் டிராவல் பாசிபிளா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ டைம் டிராவல் இருந்துச்சு அப்படின்னா, பாசிபிளா இருந்துச்சுன்னா, ஏன் ஃபியூச்சர்ல இருந்து யாரும் இங்க வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருந்திருக்கும். டைம் டிராவல் உண்மையாலுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏன் ஃபியூச்சர்ல இருந்து யாரும் வரல? ஸோ இந்த கொஸ்டினுக்கு அது என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ChatGPT கேட்டு பார்க்கலாம். அது வந்து ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எதிர்கால பயணம் சாத்தியம், அறிவியல் ரீதியா இது வந்து சாத்தியம்னு சொல்றாங்க. கடந்த காலத்துக்கு கால பயணம் இன்னும் சாத்தியமாகவில்லை. அதாவது நம்ம கரண்ட் பிரசன்ட்ல இருந்து நம்மளால ஃபியூச்சருக்கு போகலாம். அது வந்து பாசிபிள், அது சயின்டிபிக்கா பாசிபிள்னு சொல்லிருச்சு. பட் ஆனா ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வர்றதுங்கிறது இம்பாசிபிள். அதை வந்து இன்னும் வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பாருங்க, அது என்ன சொல்லுது அப்படின்னா, எதிர்கால பயணம் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி படி சாத்தியம். அதாவது ஐன்ஸ்டீன் சொல்றபடி இது வந்து சாத்தியம் சொல்றாங்க. என்னன்னா, நீங்கள் ஒளியின் வேகத்திற்கு அருகில் பயணம் செய்தால் அல்லது மிகவும் பெரிய ஈர்ப்பு விசையை கிராவிட்டி அருகில் இருந்தால் நீங்க வந்து ஃபியூச்சருக்கு போகலாம். ஓகேங்களா? அது டைம் லைட்டை விட ஸ்பீடா இல்ல லைட் ஸ்பீடுக்கு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஃபியூச்சருக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கிராவிட்டியோட ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்மளால ஃபியூச்சருக்கு போக முடியும். ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு தியரி படி இது நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து டைம் டிலேஷன் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் டிலேஷன் இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி இது பாசிபிள்னு சொல்றாங்க. ஆனா கடந்த கால பிரச்சனைக்கு இது வந்து கடந்த காலத்துக்கு திரும்ப பாஸ்டுக்கு நம்மளால போக முடியாது. வார்ம் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸ் மாதிரி தியரிஸ் இருக்குது. அதுல வந்து பிளாக் ஹோல்ஸுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளால பாஸ்டுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அதை வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுச்சு. பேரடாக்ஸ், இந்த பேரடாக்ஸ் கொஸ்டின் நிறைய ஒரு ஸ்ப்ரெட்டான ஒரு வைரலான ஒரு கொஸ்டின். என்னன்னா, நீங்க வந்து ஃபியூச்சருக்கு போறீங்க. ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்க இருந்து நீங்க வந்து பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி வரீங்க. பாஸ்டுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு உங்க அப்பாவோட அப்பா, அதாவது உங்க தாத்தா, அவர் வந்து நீங்க கில் பண்ணிட்டீங்க, கொண்டுட்டீங்க. பாஸ்ட்ல வந்து தெரியாம எப்படி ஒன்று கொண்டுட்டீங்க. அப்படின்னா உங்க தாத்தாவை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்க அப்பா பிறந்திருக்க மாட்டாரு. அப்பாவே இல்லைன்னா நீங்களே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்களே இல்லைன்னா நீங்க டைம் டிராவலே பண்ணிருக்க மாட்டீங்க, பாஸ்டுக்கே போயிருக்க மாட்டீங்க. நீங்க டைம் டிராவலே பண்ணலன்னா உங்க தாத்தா உயிரோடு தான் இருப்பாரு. இது ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. ஸோ
இதுதான் வந்து பேரடாக்ஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதை வந்து இதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபஞ்சம் முடிவில்லாதது என்றால் அதன் வெளியே என்ன இருக்கிறது? அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து முடிவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு முடிவே இல்லை, அதுக்கு வெளியில ஏதாவது இருக்கா, வெளியில ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். ChatGPT என்ன சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் முடிவில்லாதது என்றால் அது வெளியே என்ன? அறிவியல் பார்வையில் வெளியே என்று இருக்காமல் இருக்கலாம். அதாவது சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வெளியே அப்படின்ற ஒரு பேச்சே கிடையாதுன்னு சொல்லுது. அதுக்கு வெளியே இல்லை, அவ்வளவுதான். அது வந்து முடிவில்லாதது, அதுக்கு வந்து வெளியில போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. பிரபஞ்சத்தின் வெளியே என்று செல்வது ஸ்பேஸுக்கு வெளியே இருக்கிறதா அது மாதிரி ஆகிவிடும். அப்ப ஸ்பேஸுக்கு வெளியே அப்படின்றது இல்லவே இல்லை, அதுல முடிவே இல்லை, அதனால அது வெளியிலே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஓகேங்களா, விஞ்ஞானிகளும் இன்னும் இதை உறுதிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இன்ஃபினைட் யூனிவர்சிட்டி, ஃபைனைட் பட் நோ எட்ஜ். அதுக்கு முடிவு இருக்கு, ஆனா இதுக்கு எட்ஜ் எங்க இருக்கு, அதோடைய எட்ஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் மல்டிவர்ஸ் போன்ற நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கிறதுனால அதோட முடிவை நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் இதை பத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படி சொல்லி ChatGPT நம்ம மட்டும் சொல்லுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போலாங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், கருந்துளை பிளாக் ஹோல் உள்ளே என்ன இருக்கிறது? நம்ம இது வரைக்கும் பிளாக் ஹோலை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அந்த பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதுதான் இந்த இது. ஓகேங்களா, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல, ஏன்னா பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்குன்னு. சோ இதை கேட்டு பார்த்தேன். அருமையான கேள்வி. கருந்துளை உள்ளே என்ன நடக்கிறது? உண்மையில் யாருக்கும் 100% தெரியாது. ஏன்னா அதிலிருந்து தகவல் வெளியே வர முடியாது. அது வந்து ChatGPT தெரியல, அது உள்ள இருந்து வெளியில எந்த ஒரு தகவலுமே வர முடியாதனால எனக்கே தெரியாது. உண்மையிலேயே 100% தெரியாதுன்னு அதுவே சொல்லிருச்சு. ஆனால் அறிவியல் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவென்ட் ஹரிசன், திரும்ப முடியாத எல்லை, அதாவது அதுக்குள்ள ஒரு திரும்ப முடியாத எல்லை இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. கருந்துளை வெளிப்புற எல்லை ஈவென்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கடந்து விட்டால் ஒளி கூட வெளியே வர முடியாது. அதுக்குள்ள போற அந்த லைட் கூட, உள்ள இருக்கிற அந்த லைட் கூட வெளியில வர முடியாது அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்றாங்க. வெளி உலகத்துடன் தொடர்பு துண்டாகும். அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுடைய இந்த பூமிக்கும் அதுக்கும் வெளியே இருக்கிற எந்த உலகத்தோடையும் தொடர்பே இருக்காத மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் இது ஈவென்ட் ஹரிசான் சொல்றாங்க. செகண்ட் என்னன்னு சொல்லுது அப்படின்னா, ஸ்பாகிட்டிஃபிகேஷன் அப்படின்னா கருந்துளைக்கு அருகில் கிராவிட்டி மிக அதிகம். அதுக்கு பக்கத்துல ரொம்ப கிராவிட்டி அதிகமா இருக்குமா. உங்கள் கால்கள் தலை வேறு வேறு வேகத்தில் இழுக்கப்படும். ஐயோ, நம்மளுடைய கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் வேற வேற வேகத்துல இழுத்துருமா. சோ நம்மளால அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுது. உடல் நீண்டு இழுக்கப்படும், நம்மளோட உடலே அப்படியே ஒரு ரப்பர் மாதிரி இழுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, அதுதான் ஸ்பாகிட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது சிங்குலாரிட்டி, மையத்தில் என்ன இருக்கிறது? கருந்துளை மையத்தில் எல்லா மாஸ் மிக சிறிய புள்ளியில் குவியும். அதாவது எல்லா வெயிட்டுமே வந்து அதோடைய சென்டர் ஆஃப் த கிராவிட்டி, அந்த சென்டர்ல தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அந்த சென்டர்ல தான் வந்து இருக்கிறதுனால அதோட மாஸ் தான் அந்த இதா இருக்கும், அந்த சென்டருக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, கிராவிட்டி முடிவில்லாதது போல பிசிக்ஸ் லாவே வேலை செய்யாமல் போகும். அதுக்குள்ள இருக்கிற பிசிக்ஸ் லாவே வேலை செய்யாமல் போகுன்ற மாதிரி சொல்லுது. இதுதான் பெரிய மிஸ்ட்ரி. அதுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரியே என்னன்னு அதுக்கு தெரியல. ஓகேங்களா, அதுக்குள்ள இருக்கிற டைம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது கருந்துளைக்குள் விழும் மனிதன் மெதுவாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள போன மனுஷன் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு உள்ளே நேரம் சாதாரணமா தான் போகும், அவனுக்கு டைம் நார்மலா தான் போகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியாதது சிங்குலாரிட்டி உண்மையிலேயே இருக்கிறதா அப்படின்னு அவங்க அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாம்போலாக மாறுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் போகிறதா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஈவென்ட் ஹரிசான் அதுக்குள்ள கடந்தால் எந்த இதுவுமே திரும்ப வராது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர். ChatGPT சொல்ற ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிர் லைஃப் அது எப்படி முதலில் பூமியில் தோன்றுது? லைட், ஒருத்தனுக்கு உயிர் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து தோன்றுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கலாம். ரொம்ப ஆழமான கேள்வி இதுக்கு.
உயிர் பூமியில் எப்படி முதலில் தோன்றியது? இதற்கு முழு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் சில நல்ல தியரி சொல்றாங்க. சொல்லு. பிரிமோரிடியல் சூப் தியரி. எத்தனை தியரிடா? RNA வேர்ல்ட் ஹைபோதிஸ், ஹைப்போதெர்மல் வெண்ட் தியரி, பான்சிஃபிரியா தியரி. ஏன்னா உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? டிஃபரெண்டா பேர் வச்சிருக்காங்க. பூமி ஆரம்பத்தில் சூடான கடல்கள், மின்னல், எரிமலை, பல்வேறு ரகசியங்கள். இந்த சூழலில் சிறிய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் உருவானது. அது பிறகு அதை சேர்ந்து அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ், RNA, DNA மாதிரி மாலிகுல்ஸ் ஆனதான். அதனால இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உருவாக ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த எரிமலை வெடிப்பு, அப்புறம் இந்த சூடான கல்கள், மின்னல், இந்த மாதிரி பல்வேறு நேச்சுரல் டிசார்டர்ஸ், அதனால ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் உயிர் பிறந்திருக்கலாம்னு சொல்லி இது சொல்லுது ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் தியரியில RNA வேர்ல்டு ஹைபோதிஸ். முதலில் DNA இல்ல, RNA தான் ஜெனடிக் மாலிகுல் ஆக இருக்கலாம். அதாவது டிஎன்ஏக்கு முன்னாடி RNAன்னு ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா RNA தகவல்களை சேமிக்க முடியுமா, ரியாக்ஷனுக்கு உதவுமா? ஒரு தகவலை சேமிக்கிறதுக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கும் இந்த RNA தான் ஃபர்ஸ்ட் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து ஒரு உயிர் உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அடுத்த தியரி என்னன்னா ஹைட்ரோதெர்மல் வெண்ட் தியரி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கடலின் அடியில் உள்ள சூடான வென்ட்ஸ் அருகில் மினரல்ஸ், ஹீட், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி கடலுக்கு அடியில இருந்து ஃபர்ஸ்ட் அந்த மீன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருவாயிருக்கலாம். அதுல இருந்து ஒரு புழுவோ இல்ல பாக்டீரியாஸ் தான் அவங்க முக்கியமா சொல்றாங்க. இதை சேர்ந்து மைக்ரோவேவ்ஸ் உருவாயிருக்கலாம். இப்போது கூட பாக்டீரியா வாழ்கிறது, அந்த பாக்டீரியால இருந்து ஒரு உயிர் ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த தியரி என்னன்னா பான்ஸ்பெர்மியா. இது என்ன சொல்றது அப்படின்னா, சிலர் சொல்வது உயிரின் விதைகள் மீட்டோரர்கள் மூலம் விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம். அது விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு எரிக்கல்ல அதுல இருந்து அப்படியே உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரகசியங்கள், ஆர்கானிக் மாலிகூல்ஸ், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிகூல்ஸ் முதல் உயிர் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு சொல்லுது. இதற்கு சுமார் 3.5 to 4 பில்லியன் வருடங்கள் ஆகிவிட்டது. இது ரிசர்ச் பண்ணி, அதாவது இந்த உயிர் எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா மல்டிவர்ஸ். பல பிரபஞ்சங்கள் உண்மையிலேயே இருக்கிறது. நம்ம இந்த ஸ்பைடர்மேன்லாம் பார்த்துருக்கோம், மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. அது இங்கே ஒரு ஸ்பைடர்மேன், அங்கே ஒரு ஸ்பைடர்மேன், அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ்லயும் இங்கே ஒருத்தன் வாழ்றான், அங்கே ஒருத்தன் இருக்கான், இவன மாதிரியே இருக்கான். ஸோ இந்த மாதிரி இது ஒரிஜினலாவே இருக்கா அப்படின்னு சொல்லி சாட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மல்டிவர்ஸ் இருக்கிறதா? சூப்பர் கேள்வியா இருக்கு. இப்போதைக்கு உறுதியான ஆதாரம் இல்லை, ஆனால் இது ஒரு சீரியஸ் சயின்டிபிக் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மல்டிவர்ஸ் என்றால் நம்ம பிரபஞ்சம் மட்டும் இல்ல, இன்னும் பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் வேறு வேறு பிசிக்ஸ் லா இருக்கலாம். அதாவது இங்க ஒரு பிசிக்ஸ் லா இருந்துச்சுன்னா அங்க வேற ஒரு பிசிக்ஸ் லா இருக்கலாம். அதே மாதிரி அதுல வேற ஒரு ஸ்டார்ஸ் இருக்கலாம், வேற ஸ்டார்ஸ், வேற கேலக்சிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வேறு நீங்களும், அதாவது நான் இருப்பேன், என்ன மாதிரி வேற ஒருத்தரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 60 அது சொல்லுது. ஓகே, விஞ்ஞானிகள் ஏன் இதை பற்றி யோசிக்கிறார்கள்? ஏன் சயின்டிஸ்ட்லாம் இதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, பிக் பேங் தியரி அண்ட் இன்ஃப்ளேஷன் தியரின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த பிக் பேங் தியரி நம்ம அந்த சயின்டிஃபிக்கா போக வேணும், ஜஸ்ட் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு அப்படியே ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. ஸோ அதுதான் சொல்றது. பல பபிள்ஸ் உருவானது, அதாவது பபிள் யூனிவர்ஸ் இதெல்லாம் உருவாகி இருக்கலாம். அதனால நம்மள மாதிரியே ஒரு பூமி வேற ஒரு இடத்துலயும் உருவாயிருக்கலாம். ஸோ அந்த பூமியில நம்மள மாதிரியே ஒருத்தன் அதே டைம், அதே ஸ்பேஸ், அதே மாதிரி ஒருத்தன் உருவாகி இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறதும் அவனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் விஞ்ஞானிகளோட, அதாவது சயின்டிஸ்டோடைய ஒரு ரிசர்ச். அவங்க இதை யோசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஆனா சயின்டிபிக்கா இதை இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? அப்புறம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பிரச்சனை என்னன்னா, மல்டிவர்ஸை ப்ரூவ் பண்ண முடியலையும், அது இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலையும். மற்ற யூனிவர்ஸ்களை பார்க்க முடியாது, மற்ற யூனிவர்ஸ்களை நம்மளால பார்க்க முடியாததுனால தான் அதை ப்ரூவ் பண்ண முடியல. அதே மாதிரி இதை டெஸ்ட் செய்ய முடியலையும். சரிங்களா? ஸோ அதனால ஹைபோதிசிஸ் தான், இது நம்மளோட ஒரு ஹைபோதிசிஸ் கொஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஐ ஒரு நாள் உண்மையான உணர்வு கான்சியஸ்னஸ் பெறுமா? இப்ப நம்ம ஒரு இதை உணரணும், ஓகேங்களா? ஒரு இதை டச் பண்ணோம் அப்படின்னா அதோட உணர்வு, அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பார்த்து பேசணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஏஐ வந்து ஒரு உணர்வு, ஒரு கான்சியஸ்னஸ் பெறுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும், ஓகேங்களா? ChatGPT-யே ஏஐ பத்தி கேட்டுப்போம். அது என்ன சொல்லுங்க, ரொம்ப சிந்திக்க வைக்கும் கேள்வி. ஏஐ ஒரு நாள் உண்மையான கான்சியஸ்னஸ் பெறுமா? இப்போதைக்கு யாருக்குமே தெரியாதான். மேபி இந்த ChatGPT கூட ஒரு நாள் வந்து உணர்வோட வந்து நம்மள ஏதாவது ஒன்று ரூல் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா 3 முக்கிய கருத்துக்கள் இருக்கிறது. அதுல 3 கருத்துக்கள் இருக்காம். ஏஐ புத்திசாலித்தனம், கான்சியஸ்னஸ் அல்ல. இப்போது ஏஐ மொழியை புரியும், பிரச்சனையை தீர்க்கும், கற்றுக்கொள்ளும். அதாவது ஒரு மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கும். இந்த மாதிரிதான் வந்து ஏஐ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது உணர்ச்சியை அனுபவிக்காது. இதுல வந்து எந்த ஒரு உணர்ச்சி, எமோஷனல் எதுவுமே வந்து ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து இதை அனுபவிக்காது. நான் இருக்கிறேன் என்ற செல்ஃப் அவேர்னஸ் இல்லை. நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இது வரைக்கும் கிடையாது, ஓகேங்களா? அதனால் இப்போது ஏஐ ஒரு டூல் தான் அப்படின்னு சொல்லுது. கான்சியஸ்னஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, மனிதர்கள் கூட இது மிஸ்ட்ரி, மனுஷங்களே கூட இது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. மூளை நியூரஸ் சிக்னல் அனுப்பும், அதாவது மூளை தான் வந்து அந்த நியூரான் சிக்னலை வந்து அனுப்பும். அதிலிருந்து எப்படி உணர்வு வருகிறது, நியூரான்ஸ்ல இருந்து எப்படி வருதுன்னா, இதை ஆட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லி அது ஒரு பெரிய தீரே போகும். இந்த மூளையில இருந்து தான் வருது ஒரு கான்சியஸ்னஸ் உருவாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஏஐயால உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இது வந்து பாசிபிளா இருக்கும். சில சயின்டிஸ்டே வந்து இது வந்து ஃபியூச்சர்ல இது பாசிபிளா ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. மூளை மாதிரி காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னா இது வந்து பாசிபிளா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி போற போக்க பார்த்தா கண்டிப்பா அப்படி கொண்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். பெரிய கேள்விகள், ஏஐ கான்சியஸ்னஸ் ஆனால் அதற்கு உரிமை கொடுக்கணுமா, அதை ஆஃப் பண்ணலாமா, அதை மனிதரை விட மேலா, இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்தாதான் அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், டைம் முன்னோக்கி மட்டுமே போகிறதா, ஏன் பின் செல்ல முடியாது? அதாவது நம்ம ஃபியூச்சரை மட்டும்தான் போறோம். நம்ம முன்னே பார்த்தோம் ஃபர்ஸ்ட்லயே, ஃபியூச்சருக்கு தான் நம்ம போக முடியும், பாஸ்ட்டுக்கு நம்மளால வர முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே கொஸ்டின் தான். ஸோ அந்த கொஸ்டின், ஏன் பாஸ்ட்டுக்கு நம்மளால வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஓகேங்களா? அருமையான கேள்வி. அறிவியலில் இதை ஆரோ ஆஃப் டைம்னு சொல்றாங்க. என்ட்ரோபி முக்கிய காரணம் என்னன்னா, ஒழுங்கு குழப்பம் ஆகும். அதாவது உடைந்த கண்ணாடியை நம்மளால ஒட்ட வைக்க முடியாது இல்ல. இப்போ ஒரு கண்ணாடி கீழே போட்டு உடைச்சிட்டீங்க, நீங்க பாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுங்கிறது இது வந்து சாத்தியமே இல்லை. ஒரு எக்கு கீழே போட்டு உடைச்சிட்டீங்க, அந்த எக்கு வந்து திரும்ப ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கா இது வந்து பாசிபிளே இல்லை. ஸோ அதனாலதான் வந்து நம்மளால வந்து பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு நினைவாற்றலை இழந்துட்டோம், திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு நினைவாற்றல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இதனாலதான் வந்து நம்மளால பாஸ்ட்டுக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து ChatGPT. அடுத்த கொஸ்டின், வாழ்க்கை சுதந்திரமான தேர்வா அல்லது எல்லாம் விதிப்படியா? அதாவது நம்ம வாழ்க்கைய நம்ம சுதந்திரம், நம்ம ஃப்ரீடமா தான் பாக்குறோமா, இல்ல ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களா, இப்படிதான் உன் லைஃப் அப்படின்ற மாதிரி? அதுதான் ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். வாழ்க்கை சுதந்திரமான தேர்வா, இது வந்து ரொம்ப அழகான கேள்வி, ஆழமான கேள்வி. இதுக்கு 3 முக்கிய பார்வைகள் எழுதலாம். டிட்டர்மினேஷன், எல்லாம் விதிப்படி, டிட்டர்மினேஷன். அடுத்து ஃப்ரீவில், நமக்கு தேர்வு இருக்கு. அதாவது ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால 3 பார்வையா இது சொல்லுது. டிட்டர்மினிசம், எல்லாம் விதிப்படி, பிரபஞ்சத்தில் நடக்கும் எல்லாம் முன்னர் நடந்த காரணங்களின் விளைவு அப்படின்னு சொல்லுது. உதாரணங்கள், நம்மளோட ஜீன்ஸ், நம்மளோட குடும்ப சூழல், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்கள், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி டிட்டர்மினிசம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா ஃப்ரீவில், அதாவது இந்த பார்வை சொல்வது மனிதனுக்கு சிந்தனை, முடிவு செய்யும் திறன் இருக்கு. அதாவது அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை, முடிவு செய்யும் திறன்லாம் இருக்கு, அதனால அவனே அவன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. பழக்கத்தை, நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம புதுசா மாத்திக்கலாம். நீங்க நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம நாளைக்கே வேற ஒரு இதை செய்யலாம், அதனால நம்மளுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்மளால நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நம்ம லைஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது கம்பேட்டிபிலிசம். இது என்ன சொல்லுதுன்னா, இரண்டும் சேர்ந்து, அதாவது அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு இது, ஓகேங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாதி, நமக்கு ஏற்ற மாதிரி பாதி அப்படின்ற மாதிரி சொல்லுது, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். அடுத்தது, நான் ஏன் என்பது உடலா, மூளையா அல்லது வேறு ஏதோவா? இப்ப நான் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா அது என்னோட மூளை சொல்லுதா, இல்ல என்னோட பாடி சொல்லுதா, இல்ல வேற ஏதாவது சொல்லுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லுங்க ஓகேங்களா. அருமையான ரொம்ப அழகா ஆழமான கேள்வி இதுவும். நான் என்பது உடலா மூளையா அது வேறு ஏதோவா? இதுக்கு 3 முக்கிய பார்வைகள். அறிவியல் பார்வையில் நான் மூளையின் செயல் ஓகேங்களா. நம்மளுடைய சயின்டிபிக் பார்வையில சயின்டிபிக் சைட்ல இது வந்து ஒரு மூளையோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நினைவு உணர்ச்சி சிந்தனை எல்லாம் மூளையில இருந்து தான் வருது, அதனால இது மூளை செல்ஃப் அப்படின்றது மூளையில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. தத்துவ ஆன்மீக பார்வை, நம்மளுடைய ஆன்மீக பார்வையில இது என்ன சொல்றாங்கன்னா அது ஆத்மா, அந்த ஆத்மால இருந்து தான் நான்கிறத நம்மளால உணர முடியுது அப்படின்னு சொல்லி இன்னொரு பார்வை ஓகேங்களா. அடுத்த பார்வை என்னன்னா இது ரெண்டும் சேர்ந்து கலந்த பார்வை ஓகேங்களா. ஒண்ணு நம்மளுடைய சயின்டிபிக் மூளையில இருந்து வருது, இன்னொன்னு நம்ம ஆத்மால இருந்து வருது அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது. பல அடுக்குகள் உடல்ல இருந்து வரலாம், மூளையில இருந்து வரலாம், நினைவுகள், அனுபவங்கள், உறவுகள், இந்த மாதிரி நிறைய ஐடென்டிட்டி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றது ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். அடுத்தது மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கிறான், அதாவது மறுஜென்மம் ரீபர்த், இது வந்து பாசிபிளா அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. நிறைய இந்த மணிகன் படம் இதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த ரீபர்த் இதை வந்து என்னன்னு சொல்றது பார்க்கலாம். ஆழமான பலர் யோசிக்கும் கேள்வி. மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கிறானா? இதற்கு ஒரே ஒரு உறுதியான பதில் இல்லை. இதுக்கு ஒரு உறுதியான பதில் இல்ல. மதம், தத்துவம், அறிவியல் பார்வை பொறுத்தது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில மதங்கள், இந்து மதம், புத்த மதம் ஜென்மம் சொல்வது. ஜைனம் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மா அழியாது, ஆன்மா வந்து அழியாதுன்னு சொல்றாங்க. கர்மத்தின் அடிப்படையில் மறுபிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த மதத்தின் வழியா அவங்க வந்து சொல்லுது. அறிவியலோட பார்வையில் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கேட்கறதுதான். அறிவியல் என்ன சொல்கிறதுனா மரணத்துக்கு பிறகு கான்சியஸ்னஸ் தொடரும் என்ற ப்ரூஃபே இல்லையாம். மூளைக்கு செயல்பாடு நின்றால் நான் உணர்வு முடியும், நான்கிற உணர்வே நின்று போயிடும். ஸோ அதனால மறுபிறப்புங்கிறது ஒரு எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லி சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. மக்கள் ஏன் இதை நம்புறாங்க அப்படின்னா நீதிக்கான நம்பிக்கை, கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வாழ்க்கையின் அர்த்தம் தேடல், நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறதுனால, அப்புறம் ஆன்மீக அனுபவங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? இந்த கொஸ்டின் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுது? மிகப்பெரிய 1000 ஆண்டுகளா மனிதன் கேட்கும் கேள்வி இது. 1000 ஆண்டுகளா கேட்டுருக்காங்க கடவுள் உண்மையே இருக்கிறாரா? இதற்கு ஒரே ஒரு உறுதியான பதில் இல்லை. அது நம்பிக்கை, அனுபவம், தத்துவம், அறிவியல் பார்வையை பொறுத்துதான். நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கையை வச்சு நம்ம இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நம்மளோட அறிவியல் பார்வை பார்க்கலாம். அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் இருப்பதை ப்ரூவ் செய்யவே முடியாதான். கடவுள் இருக்காருன்னு சொல்லி இல்லை என்றும் ப்ரூவ் செய்ய முடியாதான். சயின்டிபிக்காவே சொல்றாங்க. இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியாது, இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் கான்செப்ட் சயின்டிபிக் டெஸ்ட் செய்ய முடியாது, அது சயின்டிபிக்கா டெஸ்ட் பண்ண முடியாதான். அதனால அறிவியல் நியூட்ரல், சயின்டிபிக்கா இது நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏத்திஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒன் லைன்ல சொல்லுது. உறுதியான ஆதாரம் இல்லை. இது ஒவ்வொருவரின் நம்பிக்கை, அனுபவம் சார்ந்த கேள்விதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். அடுத்து பேய் இருக்கிறதா இல்லையா? அப்படியே கடவுள் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம், அதே மாதிரி பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் என்ன சொல்றோம்? பேய் இருக்கிறது என்று நம்பிக்கை பலருக்கும் இருந்தாலும் இதுவரை அறிவியல் ஆதாரம் இல்லை. பலருக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதுக்கும் ஆதாரம் கிடையாது. அது வந்து ஒரு இதுதான், நம்மளோட கான்சியஸ்னஸ் தான், நம்மளோட பிரம்மை தான் இருக்குன்னு சொல்லி நம்புறதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி. தொழில்நுட்பங்கள் இப்படி வளர்ந்தது. அதாவது நம்ம வந்து பாக்குறோம்ல, இப்ப இந்த ஏஐ, இந்த மொபைல் அதுக்கு சிப்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயங்களும் இப்படி இவ்வளவு இதா கிரியேட்டிவா கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு யோசிக்கணும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி, அதாவது ஏதாவது ஏலியன்ஸோட ஹெல்ப் வச்சு இதெல்லாம் பண்றாங்களா? எப்படி இவ்வளோ இதா வந்து மைன்யூட்டா ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிபிக். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கலுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து அதை வச்சு வேற ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்றதுல இருந்து எப்படி இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதுதான் இது. மனிதர்கள் அறிவு, முயற்சி, கண்டுபிடிப்புகள் காரணமாகவே தொழில்நுட்பம் வளர்ந்தது. நம்மளுடைய அறிவு, முயற்சி, கண்டுபிடிப்புகளால தான் இது வந்து வளர்ந்தது. ஏலியன் உதவி இருந்தது
என்ற எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஏலியனோட உதவி இருந்ததுன்னு சொல்லி எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. அதாவது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்மளோட முயற்சினாலதான், நம்மளோட ஃபெயிலியர்ஸ்னாலதான் இது வந்து வளர்ந்துச்சு. ஒரு இதுலயும் நம்ம ஃபெயிலியர் ஆகி, இப்போ எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கும் போது அவ்வளோ டைம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் அந்த பல்பை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயமும் அந்த லேர்னிங்ல இருந்து தான் வந்திருக்கலாம். அது வந்து ஏலியன்ஸ்னு சொல்லி எந்த ஒரு ப்ரூஃப் ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். நேரம் நின்று விட்டால் நாம் அதை உணர முடியுமா? ஒரு டைம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க அந்த டைம் வந்து டக்குனு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை உணர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சர்? நேரம் உண்மையிலேயே நின்று விட்டால் நம் மூளை மற்றும் அனைத்து செயல்களும் இருக்கும். அதாவது நேரம் ஸ்டாப் வந்து, அதாவது டைம் வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உணர்ற அந்த உணர்ச்சியும் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதையும் நம்மளால உணரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா, நம்மளால உணரவே முடியாது. டைம் நின்றுச்சு அப்படின்றது உணரவே முடியாது. ஏன்னா டைம் நின்றுச்சு அப்படின்னா உணர்ச்சியும் நின்றும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அதனால நம்மளால உணர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய கேள்விப்பட்ட கொஸ்டின்ஸ், நம்ம இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இது பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ இதை ChatGPT கேட்டு பார்த்து அது என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு வீடியோவா பண்ணலாம்னு சொல்லி பண்ணது. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், ChatGPT என்ன சொல்லுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.